சம்சார சாகரம் அப்படின்றது இந்த உலகம் வந்து ஒரு கடல் போல அப்படின்வாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? நம்ம யார்கிட்ட எதுவும் சொல்றதே இல்லை. நமக்கு வர கஷ்டங்கள் பார்த்துக்கிட்டே எல்லாம் ஏன் தலையெழுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. விதின்றது வேற ஒன்றும் இல்லை. எனக்கே இது போல எல்லாம் வருது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கர்மத்தினுடைய ரூல் எப்போ நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்து பரிகாரம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த பரிகாரம் அப்படின்றது என்ன? பொதுவாக இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது பெரியவங்க பல்வேறு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று இந்த வாழ்க்கை கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்சார சாகரம் அப்படின்றது இந்த உலகம் வந்து ஒரு கடல் போல அப்படின்வாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடல்ல நம்ம பார்த்துருக்குறோம், அலைகள் வந்து கொண்டே இருக்கு, ஒன்றின் பின் ஒன்று அலைகள் வந்து கொண்டே இருக்கு, ஓய்வே இல்லை இல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட காட்சிகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு சினிமா போலயே மாறிட்டே இருக்கு காட்சிகள் இல்லையா? அதனாலதான் ஒரு காட்சி பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது பிடிக்கல, ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது பயமா இருக்கு, கவலையா இருக்கு, அல்லது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்படி எத்தனையோ காட்சிகள். அதனால இந்த மாதிரி காட்சிகள் வரும்போது, காட்சிகள் மாறும் போது அல்லது சூழ்நிலைகள் மாறும் போதுதான் நம்ம வாயிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் வருது. என்ன சொல்வோம்? நம்ம கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கஷ்டத்தை நம்ம பிறரிடம் ஷேர் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, இருந்தாலும் உன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்ப நாம என்ன சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன பண்றது, எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன பண்றது, விதி யாரை விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விதி அப்படின்னா என்ன, விதி யாரை விட்டது அப்படின்னா என்ன? இன்னும் சில நேரத்துல என்ன சொல்லுவோன்னா, நம்ம யார்கிட்ட எதுவும் சொல்றதே இல்லை, நமக்கு வர கஷ்டங்கள் பார்த்துக்கிட்டே எல்லாம் ஏன் தலையெழுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன, தலையெழுத்து என்ன? ஒரு சில நேரத்துல சிலருடைய வாயில இருந்து உள்ளத்துல இருந்து சில வார்த்தைகள் வரும் பாருங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இப்போ நான் எந்த பிறவியில யாருக்கு என்ன செய்தோனே தெரியாது. அல்லது சிலர் பிறவின்ற வார்த்தை பயன்படுத்தலைனாலோ, நான் யாருக்கு என்ன செய்தேனோ அப்படின்னு கூட கஷ்டப்படுறாங்க. அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா, கர்மா செய்திடுறோம், ஆனா அதுக்கப்புறம் பலன் வரும்போது இப்படியெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்றோம். அப்ப கர்மா செய்யும் போதே கவனமா இருந்தோம்னா கர்மத்தை நம்ம கர்மா ஏன் இந்த மாதிரி செய்தோ அல்லது செய்த கர்மத்தை அனுபவிக்கிறோமே அப்படின்னு கஷ்டப்பட மாட்டோம். அதனால இன்னைக்கு விதி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? சாதாரணமா நம்ம விதி அப்படின்னு சொல்லணும்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னென்ன கர்மா செய்திருக்கிறோமோ, கர்மானா வேற ஒன்றும் இல்லைங்க, ஆக்ஷன்ஸ் இல்லையா, செயல்கள். அப்போ நமக்கு இந்த மனிதர்களா இருக்கிறோம், நமக்கு உடல் இருக்கு அப்படின்னா நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அல்லது இந்த உலக ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லும் போது நடிகர்கள் நடிக்காம இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு நாடகம் அப்படின்னு வந்திருக்காது, நாடக மேடையும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நாம எல்லாம் இந்த உலகம் என்கிற நாடக மேடையில நடிகர்களாக நடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்மா நம்ம கண்டிப்பா செய்தே ஆகணும், செயல்கள் கண்டிப்பா செய்யணும். அப்ப செயல்கள் அப்படின்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கை கால்கள் மூலமா வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த வேலைகள் தான் செயல்கள், ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
நிறைய விஷயங்கள் அது அந்த பட்டியலில் அடங்கிடும். இப்போ நம்ம பார்க்கறது கூட ஒரு ஆக்ஷன் தானே. கேட்கறது கூட ஒரு ஆக்ஷன் தான். பேசுறது ஆக்ஷன் தான். நினைக்கிறோம் இல்லையா, சிலருக்கு இது தெரியாது. பேசுறது தான், வேர்ட்ஸு தான் ஆக்ஷன்ஸ், அல்லது கர்மத்தில் நம்ம செய்கிறது தான் ஆக்ஷன்ஸ். வார்த்தைகளும் செயல்களும் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எண்ணங்கள் கூட மனதினுடைய ஆக்ஷன்ஸ் தான் இல்லையா. அதனால நினைக்கிறது கூட ஒரு விதமான செயல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் டீப்பாக போனால் உள் உணர்வுகள் அல்லது ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவம், நோக்கம், அது கூட ஒரு ஆக்ஷன் தான். அதனால நம்ம ஆக்ஷன்ஸ் அப்படின்னா நம்மிடம் இருந்து போயிட்டே இருக்கு, நினைச்சிட்டே இருக்கிறோம். எண்ணங்கள், நம்முடைய மனதிலிருந்து எண்ணங்கள் போயிட்டே இருக்கு. வாயிலிருந்து வார்த்தைகள் போயிட்டே இருக்கு. கண்ணு பார்த்துட்டே இருக்கு, காது கேட்டுட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம மூலமா 24 hours என்ன நடந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கு. சில நேரத்துல நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். எந்த ஆக்ஷன் இல்லை, பாவம் செய்யல, புண்ணியம் செய்யல, எதுவுமே செய்யல, உட்காந்துட்டு இருக்கிறோம். என்னங்க செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சும்மாவா உட்காந்துட்டு இருக்கிறேன்? அதாவது வேலை செய்யல, காது கேட்கல, காது மூலமா எந்த வேலை நடக்கல, வாய் மூலமா எந்த வார்த்தையும் நான் பேசல, கை கால்கள் மூலமா எந்த காரியங்களும் நான் செய்யல, நான் சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்படின்னா சும்மாவா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? மனம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கு, ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதனால 24 மணி நேரமும் மனிதர்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ்ல இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆக்ஷன்ஸ்னுடைய சிம்பிள் ரூல், அந்த விதி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு சிம்பிள் ரூல் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அந்த சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னா, நம்மிடம் இருந்து இந்த உலகத்துக்கு வெளியில என்னென்ன போகுதோ அதுக்கு பேரு கர்மா இல்லையா. அதுக்கப்புறமா அங்கிருந்து என்னென்ன வருதோ, நான் பேசுற வார்த்தைகள், நான் நினைக்கிற எண்ணங்கள், அல்லது நான் செய்யற காரியங்கள் எதுவாக இருக்கலாம், இங்கிருந்து போகிறதுக்கு தான் பேரு கர்மா அல்லது செயல்கள். அப்போ அந்த ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு லாங்குவேஜ் மாறிடுது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, விதி, பாக்கியம், எதிர்காலம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அதிருஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ரிட்டர்ன் வரும்போது தான் நம்ம யோசிக்கிறோம். நாம செய்யும் போது யோசிக்க மாட்டோம். என்ன வேணாலும் நினைக்கிறோம், என்ன வேணாலும் பார்க்குறோம், எப்படி வேணாலும் பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது மட்டும் நம்மளால அதை பொறுத்துக்க முடியல, இல்லை நம்ம கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்துல தான் என்ன பண்றது, என் தலையெழுத்து, என்ன பண்றது, என் விதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீக அந்த ரூலை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆன்மீகத்துல அதுக்கான தெளிவு நமக்கு நிறைய கிடைக்குது இல்லையா. அப்போ என்ன ரூல் அப்போனா, அந்த விதின்றது வேற ஒன்றும் இல்லை. நான் செய்யறது எல்லாமே எனக்குள்ள எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, பதிவாயிட்டே இருக்கு. எல்லாமே அப்டேட் ஆயிடுது. நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லாமே அப்டேட் ஆயிடும். அதுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா இருக்கு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் இது ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீதை என்னவோ சொல்லிருக்கு, கீதையில என்ன சொல்லிருக்கு, மனிதா நீ கர்மத்தை செய், அப்படின்னா நீ செயலை செய், பலனை எதிர்பார்க்காம செயலை செய். ஏன் அப்படின்னா நீ செய்த செயல் எங்கேயும் போகாது, ரிட்டர்ன் உனக்கு பலன் கண்டிப்பா கிடைச்சிடும். அது ஏன் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது ஆத்மால எல்லாமே நம்ம செய்யற செயல் சம்ஸ்காரம் அப்படின்ற ஒரு இடத்துல, மெமோரிஸ் அல்லது ரெக்கார்ட் ரூம் அப்படின்ற இடத்துல எல்லாமே நம்ம செய்யறது நமக்கே தெரியாம பதிவாயிடுது அல்லது ரெக்கார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் என்ன பதிவாயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடிப்பாங்க அல்லது ப்ளே பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு அந்த சிடி பதிவாயிருக்குன்னு சொல்லுவோம். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்காம சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டங்கள் வரும்போது அதெல்லாம் ஆண்டவன் செயல், அது கடவுள் சித்தம்
அப்படிதான் நான் சந்தோஷமா இருக்கிறது கூட கடவுளுக்கு வந்து பிடிக்கல போல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க அநியாயமா கடவுள் மேல நம்ம பழிய போடணும்? கடவுள் யாருக்கோ வந்து தீயதை நினைக்க மாட்டாரு, கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாரு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற பாருங்க, கடவுள் சித்தம் அப்படின்னு சொல்லுவோமே, அது கண்டிப்பா வந்து சொல்லலாமா வேண்டாமான்னு நீங்களே அதுக்கப்புறம் வந்து யோசிப்பீங்க. இப்போ வந்து ஒரு ஃபார் எ சேஞ்ச் வந்து உங்களுக்கு கடவுள் உங்க முன்னாடி வந்து ஒரு பேனாவை கொடுத்துட்டு உங்க குழந்தைகளுக்கு நீங்களே எதிர்காலத்தை எழுதுங்க அப்படின்னு அந்த பேனாவை உங்களுக்கு கொடுத்துருவார். என்ன வேணுமோ எழுதிக்கோங்க, உங்க விருப்பங்க, என்ன வேணாலும் நீங்க எழுதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு அந்த பேனாவை உங்களை கொடுத்துட்டு இது நீங்க இன்னைக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா வேக வேகமா நம்ம என்ன பண்ணுவோம், 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் பாக்கியம் எழுத ஆரம்பிப்போம், அல்லது அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். சரி, ஹெல்த் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது நம்ம என்னென்ன யோசிப்போம், எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, என்னுடைய குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு இரும்பல் தும்பல் கூட வரக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க இல்லையா. ஆரோக்கியமா இருக்கணும், காய்ச்சலோ அல்லது வேற எந்த வியாதியும் வரக்கூடாது அப்படி. சரி, எவ்வளோ நாளைக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா 100 இயர்ஸ் ஃபுல்லாக அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து நினைப்பாங்க. அப்போ நீண்ட ஆயுளோடும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் எழுதுவீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அந்த பொசிஷனில் உங்களை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து வெல்த்துன்னு வரும்போது, பணம் அப்படின்னு வரும்போது எவ்வளோ பணம், சரி ஏதோ ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 4 கோடி 5 கோடி அப்படின்னா சொல்லுவோம். இல்லை, அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபுல்லாக செல்வந்தராக இருக்கணும், எப்பவுமே அவங்களுக்கு பற்றாக்குறையே வரக்கூடாது அப்படிலாம் கூட வந்து நினைப்பாங்க இல்லையா. தங்க தட்டில் சாப்பிடணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் வந்து தவம் பண்ணாரு. அவருக்கு ஒரு அவருடைய குருஜி வந்து சந்தோஷப்பட்டு, சரி உனக்கு என்ன வரம் வேணும் நான் கொடுக்குறேன், நீ நல்ல தவம் பண்ண, நீ நல்ல சேவை செய்த அப்படின்னு கேட்டாரா என்ன வேணும்னு. அப்போ அவர் யோசிச்சார், நமக்கே இப்போ என்ன வேணும்னு கேட்குறாரு, இதான் சான்ஸு, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும்னுட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்க, நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கொள்ளு பேரன் தங்கத்தட்டில் சாப்பிட்றது பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் எத்தனை விஷயங்கள் வந்தது, இவர் வந்து அவருடைய கொள்ளு பேரன் அப்படின்னா அவ்வளோ காலம் இவர் நல்லா வந்து உயிரோடு இருக்கணும் இல்லையா. தங்கத்தட்டில் அப்படின்னா அவருடைய அவ்வளோ செல்வந்தர்களாக அவங்க வந்து வாழணும். அப்போ வந்து அவங்களுக்கு கொள்ளு பேரனும் பிறக்கணும், அந்த இவர் பார்க்கணும் அப்படின்னா இவருடைய ஐசைட்டு வந்து எப்படி இருக்குன்னு அர்த்தம், நல்லா இருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா ஒரே இதில் எத்தனை வரங்கள் நம்ம கேட்குறோம், அந்த குருவோ கடவுளோ யார்கிட்டையாவது. அது போல கடவுள் வந்து உங்க குழந்தைகளுடைய பாக்கியத்தை நீங்களே எழுதுங்கன்னா எவ்வளோ திட்டம் போடுவோம். அவங்க என்ன படிப்பு படிக்கணும், அவங்க என்ன பதவியில இருக்கணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், எந்த மாதிரி வீட்டில் இருக்கணும், எல்லாமே மேக்சிமமுக்கு தான் போவோம், மினிமமுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அப்படி இருக்கும் போது நீங்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை எழுதுற வாய்ப்பு வரும்போது இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது இறைவன் சித்தம்னு சொல்றோமே, அப்போ இறைவன் நம்முடைய பாக்கியத்தை எழுத ஆரம்பிச்சார் அப்படின்னா எப்படி எழுதுவார்? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, எல்லாருமே இறைவனுடைய பார்வையில எல்லாருமே குழந்தைகள் தானே, எல்லாருமே வந்து இறைவனுடைய படைப்பு தானே. அப்போ எல்லாரும் எப்படி இருக்கணும்னு விரும்புவார் இறைவன்? ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது எப்படி நினைப்பார்? நீங்கள் என்ன நினைச்சீங்க? என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு தானே நினைச்சீங்க. அப்போது எல்லைக்கு உட்பட்ட தந்தை நீங்களே இப்படி நினைக்கும் போது எல்லையற்ற தந்தை அவர் எப்படி நினைப்பார்? என்னுடைய படைப்பில் யாருக்குமே நோய் வரக்கூடாது, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா நோய் வரக்கூடாது. அப்போ நோய் இல்லைன்னா எந்த துன்பமும் வராது, வலி இருக்காது, சஃபரே பண்ணக்கூடாது, நோயும் இருக்கக்கூடாது, யாருமே கஷ்டப்படக்கூடாது, சஃபர் பண்ணக்கூடாது, வலியால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தானே நினைப்பாரு. அப்போ அங்கே யார் இருக்க மாட்டாங்க? டாக்டர்ஸ் தேவையில்லை, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையில்லை. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, இறைவன் சித்தம் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் 4-5 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க
எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கெல்லாம் என் வயிற்றுல பிறந்தவங்களா அப்படி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்னுடைய ஒரு தந்தைக்கு பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க, நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இறைவன் சித்தம் அப்படின்னா அப்ப இறைவன் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நாமளே என்ன நினைக்கிறோம்? நம்முடைய குழந்தைகள் அல்லது நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் அந்யோனமா அன்பா இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறோம். அப்படி இருக்கும் போது கடவுள் சித்தம்னு சொல்றோமே, அப்ப கடவுள் சித்தம் என்னவா இருக்கும்? இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். யாருமே எந்த குற்றங்கள் செய்யக்கூடாது, சண்டை சச்சரவுகள் வேண்டாம் அப்படி நினைப்பாங்க. அப்ப யாருமே எந்த ஒரு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அதாவது சொத்து தகராறு அப்படின்னு எல்லாம் இல்லை அப்படின்னா அப்போ கோர்ட் இருக்காது, அது ஜட்ஜி இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. அதே நேரத்துல அந்த உறவுகள் எப்படி இருக்கும்? அண்ணன் தம்பிங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? அதனால பாருங்க, குற்றங்களே இல்லை, அப்போ போலீஸ் இருப்பாங்களா? அப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா? அப்போ இறைவன் சித்தமா இருந்தது இந்த உலகம் அப்படின்னா இப்படி இருக்குங்க. அதுக்கு தான் பேரு சத்தியுகம். அதனால இறைவன் சித்தம் கிடையாது. இறைவனுக்கும் நம்முடைய கர்மாவுக்கு கனெக்ஷனே இல்லை. இறைவன் வழிகாட்டுறார் இல்லையா? நல்ல கர்மா செய்ய சொல்லி கொடுக்குறார். மற்றபடி நாம தான் அந்த கர்மா செய்கிறோம், அந்த கர்மத்தினுடைய பலனும் நாம தான் அனுபவிக்கிறோம். ஆனா அந்த பழி வேற யார் மேலேயோ போட்டு நம்ம பழகுனதானால இறைவன் மேலேயும் போட்டுடுவோம். ஏன்னா என்ன சொல்லுவோம்? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீதான், நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நீதான் காரணம், நீ இப்படி செய்ததுனால தான் நான் இப்படி இருக்கிறேன், நீ இப்படி பேசினதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அல்லது நீ அங்க போய் அப்படி சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி நிலையில இருக்கிறேன் அப்படின்னு எல்லா பழியும் மற்றவங்க மேல போடுவோம். கிடையாது, நம்ம கர்மா தான் அதெல்லாமே, வேற யாரும் அதுக்கு காரணம் கிடையாது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை ரூல் இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா சில நேரத்துல எனக்கே ஏன் இப்படி எல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா, நர்சஸ்க்காக நாங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ எடுக்கும் போது நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கெல்லாம் நிறைய டென்ஷன்ஸ் வரும், எனக்கு தெரியும், உங்கள் டென்ஷன்ஸ்க்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பேஷண்ட்ஸ் நிறைய என்ன பண்ணுவாங்க, கேட்டதை கேட்டுட்டு இருப்பாங்க, டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ என்னை கவனிக்கணும், சாப்பிட்றதுக்கு கூட விட மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி போனால் நர்ஸ்ன்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது திரும்ப அதே வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வியாதி வந்தால் வலிக்கதான் செய்யும், இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருப்போம், ஆனால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. ஹேண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க, பேஷண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அப்போல்லாம் அவங்களால அதிகமான வேலையை கவனிக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னதே வேற. என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு டென்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னது டாக்டர்ஸ் எங்களை ரொம்ப திட்டுறாங்க, அதுதான் காரணம். எனக்கு ஒன்றும் என்ன பேசணும்னே புரியல. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பேஷண்ட்ஸ் திட்டுறது இல்லையா, அல்லது பேஷண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் திட்டுறது இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு டென்ஷனாக தெரியலையா, டாக்டர் திட்டுறதா டென்ஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேஷண்ட்ஸ் நோய் வந்திருக்கும் தானே சிஸ்டர், பாவம் தானே, அவங்க நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களால அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அதனால அப்படி இருப்பாங்க. அப்போனா இன்னொரு முறை யாராவது நம்மளை குறை சொல்லிட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க, அல்லது நமக்கு கோவப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப நாம அவங்கள எப்படி பார்க்கணும்? நோயாளி தானே பார்க்கலாம். நோயாளியா? நல்லா இருக்கிறவங்கள போயிட்டு நோயாளின்னு சொல்றீங்களா சிஸ்டர் அப்படின்னா, உடம்புக்கு நோய் வராம இருக்கலாம், ஆனா அவங்க மனதிற்கு என்ன இருக்கு? நோய் வந்திருக்கு, அகங்காரம் அப்படின்ற நோய் வந்திருக்கு, பொறாமை என்கிற நோய் வந்திருக்கு. அப்போ ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபத்துல தானே பார்க்கணும். அதனால அவங்களுக்கு அகங்காரம் பிடிச்சிருக்கு அல்லது பொறாமை பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா, ஏன் இந்த ஆளுக்கு என்கிட்ட என்ன ப்ராப்ளம், என்ன உனக்கு என்கிட்ட ப்ராப்ளம், ஏன் என்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு நோய்க்கு அவங்க வசமாயிருக்கிறாங்க, நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம்.
புரிஞ்சுக்கிட்டோன்னா ஹெல்ப் பண்ண நம்மளால முடியும், அல்லது அட்ஜஸ்ட் பண்ணிட்டோ கோஆப்ரேட் பண்ணிட்டு போகவோ நம்மளால முடியும். அதனால பாருங்க, நம்முடைய கண்ணோட்டம் மாறும் போது நம்முடைய கர்மா எல்லாமே மாறும். அதனால நம்ம எனக்கே இது போல எல்லாம் வருது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கர்மத்தினுடைய ரூல் எப்போ நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நான் மாறுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். பரிகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த பரிகாரம் அப்படின்றது என்ன? சுய மாற்றம் தான். நான் மாறும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கர்மாவை நான் இதுவரைக்கும் செய்த கர்மா என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை. எப்பப்போ எந்தெந்த நேரத்துல என்ன செய்தேன்னு தெரியல. ஆனா இப்போ இனிமே நான் எப்படி பண்ணணும், அல்லது இப்போ எனக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கர்மாவை நான் எப்படி டைல்யூட் பண்ணணும், நியூட்ரல் ஆக்கணும் அப்படின்றத கூட நம்ம சிந்திக்க முடியும். இதுதான் நம்முடைய தலை விதி. விதின்னா என்ன? தலை எழுத்துன்னா என்ன? இறைவன் சித்தம்னா என்ன? எனக்கே எல்லாம் இப்படி எல்லாம் நிகழ்கிறது அப்படின்றதுக்கான விடை இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதனால இனிமே நம்ம கவலைப்படாம பயப்படாம சந்தோஷமா அல்லது கவலையற்ற நிலையில துக்கம் இல்லாம வாழ்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓம் சாந்தி.